என்று தெரியுது. மேல மோட்டர் ஓட்டி கீழே சுவிட்ச் வச்சுக்கிறேன். அதனாலே இந்த பார்ப்பிடி பாப்பல்ல எங்களை எப்படியும் பாதுகாப்பதும் கரை சேர்ப்பதும் இல்லையா? நீ இல்லாமல் அனுமாசியாது எப்படியாவது 17ஆம் நபரிலே அந்த காணிகளை கொள்ள அந்த கர்ணனை கொள்ள வேண்டும். நீ ஒண்ணா கத்தி வச்சு நாங்க கழிச்சுக்கிறோம். ஒத்த கையில கழிக்கணும். பூமிக்கு பாண்டவ பட்சத்திலிருந்து சாட்சாக எம்பெருமானும் இது அத்திர பூமிக்கு வந்திருக்கார்கள். இதனால பட்சத்திலிருந்து அந்த அரை போட்டையும் இந்த கால் போட்ட முழு போட்டு வந்து நம்மள மாதிரி ரெண்டு போட்டீங்களே கர்ணனை ரதத்திற்கானே எங்க அண்ணன் கர்ணன் இல்லை அங்க பார்த்தால் எங்கள் ஐவருக்கும் மூத்தவராக இருப்பேன். சரி எங்க அண்ணன் கொண்டு வந்து சூதுமார்க்கமாக எப்படியாவது 5 தலைவனாகும். நான் 5 பேர் 5 தலைவாங்க. நீங்க 5 பேரும். ஆமா. இந்த 5 தலைவனாக ஒரு தலை மாட்டி லைட் மார்க்கமாக ஏ நாராயணா ஏ கண்ணா கோவிந்தா இது எல்லாம் சூது. ஓஹோ எங்க அண்ணன் தருமனை கொண்டு வந்து எப்படியாவது என்னுடைய கரத்தாலே மாலை செய்கிறாயே. எங்க அண்ணன் தருமன் தான் காரணம் இல்லை. அவன் கர்ணை இல்ல. அவனை பார்த்தா தெரியல. அவன் யாருன்னு தெரியல. வைத்துனா அவன் ரோட்டி பாலானா வைத்துனா பார்த்தா தெரியல. அவன் தேர் ஓட்டியோட பாடம் தேர் ஓட்டோட கண்ணன் அவனை பார்த்தா தெரியல. சத்தியமா என் கண்ணன் தருமன் பாரா இவன் நாய்க்கு நடக்கதான் முடியும். சத்தியமா என் கண்ணன் தருமன். அவன் யாரு? அவன் கம்மாடன் பிள்ளையாச்சே.
ஆரம்பம் இல்ல அவனை பார்த்தா உனக்கு தெரியல அவன் கர்ணன் ஆமா இல்ல எங்க அண்ணன் உன் அண்ணன் தான் அவன் தண்டா கர்ணன் எங்க அண்ணனை கண்ணாலே பார்த்தானா சரி அண்ணன் எங்க இருக்காரு எங்க அண்ணன் பாடிகுராத்தில் இருக்கிற அண்ணன் இங்க எப்படி வர முடியும் இதெல்லாம் உன் வேலையா ஒன்னாண்டி எங்க அண்ணனை உட்கார வச்சு என் வேலையா தண்ணி நிக்குது என் வேலையா எல்லாம் உன்னால் என்ன பண்ணுது ரோடு நீதான் போட்டா தண்ணி மழை பெய்யத்தே நீ ஒரு தங்கை வேலையே இல்லை சரி அதனால சந்தேகம் என்று ஒண்ணு ஏற்பட்டால் காரணம் இல்லாமல் காரியங்கள் விளக்காது அதனால பாடிகுரானத்துல இருக்கிற இன்னைக்கு நீ வந்ததுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுத்தாலும் இவருக்கு மோட்சம் கொடுக்கணும் ஆமா ஆறுமுகம் ஐயாக்கு நான் மோட்சம் கொடுக்காத இன்னைக்கு விடுறதில்ல அதனாலே கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்துல காட்டு சரி அதனால அண்ணன் எங்க இருக்காரு பாடிகுரான நீ செய்யன்ற மாமனமா அவஜெயன்ற கதை புரியுறா கர்ணனை காண்டிபுரம் சென்று அங்கே குருச்சேத்திர சென்று கர்ணனை கொல்லலாம் அப்படின்னு நாங்க போன போது குருஷேத்திரம் போனீங்க இந்த கர்ணனும் காண்டிபுரம் குடி கண்ணனும் காண்டிபுரம் குடி போனீங்க கர்ணனை கொண்டுட்டாயா வெங்காயத்தை போனோம் என்ன அங்க போய் பார்க்கும் தருவாயில் உங்களுடைய பாவனை தர்மதை போலவே எனக்கு தோற்றம் அதனால உங்களை பார்த்தா கர்ணனை பார்க்கிறேன்டா கர்ணனை காணோம் கர்ணனாக தேடி பார்த்தா காணோம் தர்மன் எங்க அண்ணன் தான் திருச்சி மாமனை நிற்க வந்துக்கிறேன் ஆமா தச்சி உன் சொல்லுதா என்ன சொல் உன் கரத்தில் இருப்பது வில்லா இது சொத்த வில்லடா இது பதராஜே பதராஜே அர்ஜுனா இந்த ஆயிரம் கொடுக்குறாங்க வந்து 5000 கொடுக்குறதுக்கு எதுக்குடா பில்லு ஆறு கேரம் பார்த்தாலும் விட்டு விடாங்க என்னடா கோவாச்சி எதற்காக இந்த சண்டை எதற்காக காந்தியத்தை எடுத்து அண்ணனை நோக்கி இருக்கிற அண்ணன் தர்மனை பார்த்தேன்னா நான் போன கர்ணனை பார்க்கலன்னா ஒண்ணு பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு நல்லது நல்லது விஜயம் பூவா எங்க அண்ணன் நல்லது விஜயம் பூவா ஒரு நாயத்தை வச்சு கொண்டு ஒரு வில்லுடா நல்ல வில்லு ஈரம் இல்லாத வேடி அதான் நிலவை சொல்லிடுறது அதாவது வேண்டும் என்று என்ன படிக்கலாம் உன்னை படிக்கலாம் தமிழ் தம்பி அத்தனை பேர் படிக்கலாம் கொண்டாட்டிய குடும்பம் தாயை படிக்கலாம் திரௌபதாதேவி மனைவி படிக்கலாம் எத்தனை படித்தாலும் இந்த காண்டிபத்தை யார் ஒருவர் படிப்பானோ அவனுடைய சிரத்தை இருக்க வேண்டும் அப்படி என்று சத்தியத்தை வாங்கி கொண்டான கிளியவன் அதனாலே இந்த காண்டிபத்தை படித்து விட்டால் அது யாரா இருந்தாலும் சரியாயிட மாட்டேங்குது நீ வைத்த சத்தியம் எப்படி பாண்டவரில் இருக்கக்கூடிய 5 பேர் தலையில் ஒருவர் தலை போனாலும் இருக்கின்ற 4 பேரும் அக்கினியில் குளித்து விடுவோம் அப்படி என்று சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க நீங்க ஐவராஜாக்களா நீ ஏன் அவனை கொண்டுட்டியா துரியோதனுக்கு அது சாட்சி ஆயிடுமே நான் செய்த சபதம் எங்க அண்ணன் பீமாசி செய்த சபதம் சபதம் தம்பிமா செய்த சபதம் சபதம் திரௌபதி செய்த சபதம் பத்தி பாஞ்சாலி தேவிசாரி செய்த சபதம் வீணா போயிடும் அதனால எடுத்த கணைக்கு இறை வேண்டும் அந்த புத்தகம் எடுத்த கணக்கு எல்லாம் வேண்டும் அப்படி என்று தெரிவித்த போது இதில் விட்டு சொன்னேன் அங்க ஐயோ 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 வைத்தனா ஒரு காலத்தில் பணத்தை முடித்து விட்டு வரும் பொழுது நிவாத காலங்களில் அடித்தாய் அல்லவா அதில் இருந்து 10 கிங்கிணியர்கள் ஓடி வந்து இந்த புஜகம்பத்தில் நின்று துரியோதனன் சூழ்ச்சியாளதா அபயத்தால் நின்று எப்பொழுதாலும் பாடிகுரானத்துல தர்மரானவன் தனியாக இருப்பான் 4 பேரும் சண்டைக்கு போய்விடுவார்கள் அப்போ ஒருவரை கொண்டு விட்டால் நாராயணனும் இந்த நரனும் சேர்ந்து அங்கு அவர்களும் சென்று
விட்டால் எப்படி தனித்திருப்பான் தருமனை கொள்ளலாம்? ஒருவரை கொண்டால் மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்று எண்ணி துரியோதனுடைய சூழ்ச்சி அப்படி. அதனாலதான் கண்ணனை உன் அண்ணனாக காமிச்சேன். இப்போ அவங்க செத்து போயிட்டாங்க. நம்ம படுக்கலாம் மாமா நல்லா செய் மாமா, நல்லா பார்த்து செய் மாமா. இந்த பக்கம் சாதம் செய்ய நல்லா இருக்கிறியா? சண்டைக்கு போற மாதிரி போறான்னா சாப்பிடுவ வாடா போவ. சண்டைக்கு போனால் அங்க வா, அங்க ஒண்ணு சண்டைக்கு போனால் தீர தீரமாக போக வேண்டும். அவனை கோபம் வர மாதிரி பேசணும். அவனை எப்படி கேட்கணும்? கேட்கறான் என்ன கேட்கறான் பாத்தியா? அதுதான் நல்லதுக்கு காலம் இல்ல. அவனுக்கு கோபம் வர மாதிரி கர்ணா திருட்டும் மக்காலா ஓடி பாரு. இவனுக்கு 17 நாளா ரதத்தை ஓட்டியதுக்கும் 13 வருஷமா வனத்துல காப்பாடுறதுக்கும் எனக்கு இந்த பேரெல்லாம் வேணும். தூக்கி பிடிச்சல தூக்கி போச்சு. அவன் தூக்கி பிடிச்சா ரெண்டு பேரும் இவங்க அதை அவங்க அடிச்சான், அவங்க அதை இவங்க அடிச்சான். ரெண்டு பேரும் கறி எடுத்து போட்டாங்க. இவன் ஒரு பொட்டை, அவன் ஒரு பொட்டை. அரை பொட்டை, அது முழு பொட்டை. தங்க கண்டிப்பா எடுத்து போட சொல்றாங்க. சிறமையை கொண்டு அந்த விழாவை பாம்புகள் சிறை கொண்டு சிறமதி பேணி சுதர்கனுக்கு ஏவல் செய்து ஆணிலும் இல்லாத பெண்ணிலும் இல்லாத பேடியாக இருந்து பொட்ட மாதிரி போயிடலாம். எங்களை சண்டைக்கு வந்தாங்க. ஐயா சாலையாறு சாலையார் பாட்டு, சாலையாறு ஒரு நாடகம். இதை நாங்க பார்த்து அம்மியம்மா பாட்டு. சண்டை 17வது அமர் கர்ணன் காட்டிய சண்டை சாலையாறு ஒண்ணு. காலம் சென்ற ஐயா தேவடாம்பட்டினம் ராஜகோபால் சொல்றேன். ஐயா நீ சொல்லிட்டு தியானம் பண்றது நான் பாடுற பாரு. இவன் எதுக்கு வந்துடான்? எப்படி பின்னத்துக்காக தகுந்ததற்கு ஓஹோ நானே. நீ எப்படி தெரியுமா? ஆத்து மண்ணில எண்ணினாலும் குத்தி மாதிரி எட்ட முடியாது. சரியா? பொம்பளைங்க எங்க இருக்காங்க?
குருசாஸ்திர பொம்பளை எவனா பொம்னாடிப்பான்னு சொல்லி அங்க சண்டைக்கு வர பெண்கள் மிச்ச சண்டைக்கு வந்த பேடி பையா டேய் நானு ஆம்பளை இருக்கிற சண்டைக்கு போக மாட்டேன் அவனை நீ கொடுத்தத கொஞ்சம் கொண்டு நீ எப்பதான் சண்டை போடுற மாதிரி பசிக்குது எனக்கு வேற யாருங்க டேய் சூதவன் மைந்தன் எங்க ஆளு இது பாரு எனக்கு சாம உங்க ஆளு புல்லு புல்லா வச்சுக்கிறாரு போ வாங்கி போ மூணாவது ஆளு போய் சாப்பிட்டு வரான் எங்க எப்படி தெரியுமா நான் தான் சூத பகவான் புள்ள நீ யாரு தெரியுமா அந்த குந்தியன் மைந்தானே லோகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய தேவேந்திரனுக்கு பிறந்தவன் நீ மற்றவளை ஒப்பனுக்கு பிறந்த அப்பனுக்கு பிறந்ததான் எங்க சண்டை எப்படியாவது ஆள் இருக்க மாட்டான் ஆள் வர மாட்டான் நீ ஏன் மூஞ்ச பாக்க அம்மாக்கும் இந்த கம்பெனி இருக்குது அதனாலே அவங்கிட்ட என்ன பேச்சு பாம்பு நான் மறந்துட்டேன் மாமா எங்க அவர் சுக்குட்டிக்காக வெயிட் பண்றாரு இவன் எதுக்கு இப்படி பேசுறான் எதுக்கு என்ன செய்யணும் என்ன டீச்சர் என்ன இவன் என்ன எதை கொண்டு வந்தான் கையில் இருக்குது இவன் தனியா இவன் கூட்டாளி ஒரு ஆளு இவனே அவனை பேச அவன் தாக்கு பண்ணிட்டான் அவன் இன்னும் தம்பி பக்கம் பக்கம் இவன் வந்தது இல்ல அவன் கையில ஒரு சில பாம்பு இவரே பிடிக்க முடியாது மைசூரை மைசூரை இவரு பிடிக்க முடியாது நான் இது வரைக்கும் மறந்து போயிட்டேன் நான் இதுக்கு மறந்து போயிட்டேன் கையில நாகம் இருப்பதை மறந்து விட்டு விழுந்த சமர்ப்பணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனா கையில நாகம் என்று சொல்லி இவனா ஞாபகம் பண்ணலாம் இந்த மாதிரி தர்மசாலை சந்திக்க அதனால இப்ப அந்த பாம்பை கூப்பிடணும் என்ன பண்ணுது பாரு மாமா பாம்பு தூங்குது பாம்பு தூங்குதுடா பாம்பு தூங்குது இந்த பாம்பை தட்டி எழுப்பி சில பூஜைகள் செய்யுது இந்த பாம்பை தட்டி எழுப்பி அதன் பிறகு விடலாம் அந்த பூஜையை பூரித்திட கண்ணன் பாம்புக்கு பூஜை செய்திருக்கிறோம் சரியா அப்ப தூங்கி இருக்குது
சமர் செய்ய போகிற போது சரி, சரி. வாங்க. எதற்காக முருகுகிறார் வாங்க. எப்படி தெரியுமா வாங்க. அட முன்னே நான் நின்ற சமரம் சமரம் அதோ இருக்கிறான ஒரு பொட்டை அந்த பொட்டையும் இந்த பொட்டை எங்க போனாங்க இது அரை பொட்டையும் முழு பொட்டையும் சேர்த்து காண்டவனம் போனாங்க. காண்டாவனை இருக்காங்க அந்த காண்டாவனத்தை இருக்கிற போது அபயம் அபயம் என்று எடுத்து அபயம் கேட்டு வந்தாயே பாலனம் துண்டிக்கப்பட்டு ஆமா வாழை துண்டிக்கப்பட்டு உங்களுடைய வம்சத்தை அனுப்பியிருக்கிற அந்த பேடி பையன் சரியா அந்தவரை அழிக்க வேண்டும் ரெடி ஆயிடுச்சா இந்த பாப்பை தான் பேரோட போகிறேன் அதாவது எப்படி தெரியுமா காண்டிவன் சிரமரிக்க வென்றினாகும் அந்த கருத்தில் பகிர்ந்தது இந்த வேலை ஈசனையும் மன்னது ரெண்டி வீரமுள்ள சட்டங்களை கையெழுத்தி கடகடவு தன்மை தந்துதானே சகல சிவ சத்ரவென்றுமே இந்த கண்டனாக இப்போது இதோ குறிப்பாக்கிறேன் அதாவது வந்து இந்த அர்ஜுனன் சிரசைக்கு நேராய் ஆமா அந்த நாகமாத இப்பொழுது எதை குறிபார்த்து விடுகிறாய்? அர்ஜுனன் சிரசை குறிப்பாக்கிறேன் மச்சான் அப்படி விட மச்சான் ஆடா மார்புக்கு நாசிக்கு நடுமையில் இந்த உந்தி கமலத்திற்கு மேலாகவும் இந்த நாசிக்கு கீழாகவும் அவன் மார்பை பார்த்து குறிவை. ஏன்னா கூட இருக்கிறான் பாரு அவனை திருட்டு வக்கால வைக்கிறான் பாரு அவன் வந்து பொருளாதார ஆமா அதனால வேண்டி ஒரு ரெண்டு கீழே போனாலும் கழுத்து எடுத்துரும் ஒரு ரெண்டு மேல போனாலும் உடம்பு ரெண்டா போந்துரும். அறிவுள்ளவனே ஏய் அறிவுள்ளவனே மூதாய் பிடிச்சவனே என்னடா சிவபூஜை கண்டி நோயிற மாதிரி நான் பானத்தை நாகரசத்தை கையெடுக்கிறப்போ தடுத்து பேசுறேன். ரதத்தை மட்டும் ஓட்டு இப்படி பாடம் போடணும் அப்படி பாடம் போடுதான் என்னுடைய வேலை. இப்ப எது சொல்றோம் தெரியுமா? எது சொல்றோம் தெரியுமா? குருசாஸ்திர பூமியில கண்ணனோடு யுத்தத்திற்கு தேர் ஓட்டு போனான். கண்ணனே பார்த்து அந்த சாகடிக்கல செல்லி வேலை கூட தான் கண்ணன் சாகடிச்சா பேர் யாருக்கு போவான்? பேரு சொல்லிட்டு போவோம். இவன் பேர் வாங்க பாக்குறான் நம்மளுக்கு கெட்ட பேரு. வாயை மூடிக்கிட்டு ரதத்தை மட்டும் ஓட்டு. சத்தியனா ஒரு ஊர்ல அரச மரம் இருக்கும். அரச மரத்துக்கு கீழே புள்ளையார் இருக்கும். அரச மரத்தை பிடிக்கிற சனியா கீழே இருக்கிற புள்ளையார பிடிக்கும். புள்ளையாருக்கு பக்கத்துல யாரு இருப்பா? பூசாரி இருப்பா. புள்ளையார பிடிக்கிற சனியா பூசாரி பிடிக்கும். பூசாரி பிடிச்ச சனியா ஊர் மொத்தமும் பிடிக்கும். எல்லாரும் பிடிக்கும். இதுக்கப்புறம் எங்க இவங்களோட வேலை ஆனா தேடா புட்டி கீழே போது பாத்தியா
நமக்கு ரதத்தாரதே வந்த தென்னையிலும் ரதத்தை விட்டு எனக்கு கீழே குதித்து விட்டான். அவன் மறுபடியும் வரதுல அவன் போறான். என்ன என் உடம்புல பிராக்கிரம் இல்லையா? எனக்கு சண்டை போடுவதற்கு ஒரு பலன் கிடையாதா? அவன் போனா போயிட்டு போய் போறான். ஏய் வேடி போயிரு. என்ன செய்ய தெரியுமா? அந்த நாகாசுர கையில் தான் அந்த அற்புதன் உயிரை கொண்டு விட்டாயா? இல்ல ஐயா. அதாவது இப்ப பாடம் போட்டாய் அல்லவா? ஆமா. மறுபடியும் ஒரு முறை நான் மேல போடுறேன். நீங்க விட்ட கணையானது செத்துருவான். ஐயா, நீங்க விட்ட கணையானது இலோதப்பன முடிதான் கிடைச்சது. ஓஹோ, மறுபடியும் விட்டால் மறுபடியும் ஒரு பாடம் இடுங்க. அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், ஆமா. பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமி, ஆமா. இரண்டுக்கு இருப்பில் வாய் பிளந்து கொண்டு போகிறேன். ஆமா. அந்த கண்டிப்பா அந்த அற்புதன் கெடுத்து விடுவான் கண்டிப்பா. அப்படின்னு சொல்றியா? ஆமா. ஏ நாகமே, உனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1000 குடத்தின் பாலை ஊற்றி வளர்த்தேன். பால் குடுத்து வீட்டுக்கு பழுத்து நிறுத்தி விட்டாய் பார்த்தாயா? சரியா? மறுபடி நான் கடை விட வேண்டும் கொண்டானால் நான் நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். மனிதனையும் புரிய மாட்டேன். நினைக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். மனிதனையும் புரிய மாட்டேன். நான் மறுக்கடை விடுத்தது உண்டானால் இவனுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய குந்தம்மா தேவியகப்பட்டவள், மகனே கண்ணா, உனக்கு ஒரு தம்பிக்கு குருசாஸ்திர பூமியில போர் நடந்தது உண்டானால் அந்த போர் முகத்திலே அந்த நீ வளர்க்கக்கூடிய நாகாசுரத்தை உன் தம்பி அர்ஜுனன் பேரிலே ஒரு கணைக்கு மேல் ஒரு கணை கிடைக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக வாங்கினாங்க. அப்படி மிச்சம் 2வது வரம் எப்படி தெரியுமா? உடைய தம்பி மகன் 4 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 4 பேரெல்லாம் அவங்களுக்கு உயிருக்கு உன்னால அவங்களுக்கு உயிர் அழிவு வரக்கூடாது அப்படி 2வது வராங்க. அதனால நான் இந்த வருகனை விடமாட்டேன். இதை விட்டு ஓடி போய் ஐயா, பால் குடிச்சு இன்னைக்கு பக்கம் நினைக்க மாட்டேன். அதனால உங்க தேர்தல் அடிச்சு நான் இங்கே காலமாயிரம் ஐயா. என்ன நடந்துச்சு தெரியல. உன் சிலோரத்துல முடியங்கடா. முடியங்க. யோ யோ, பிச்சி ஒண்ணு விட்டு போதே பத்தியா? ஏன் என்ன காரணம்? சாதி பிச்சி சமைக்க காட்டுற பத்தியா? அங்கதான் மொட்டை அடிக்கணும்னு பார்த்தா இங்க மொட்டை அடிச்சது இல்ல. காலத்தில் பூமி வாரம் தீர்க்க வேண்டும் என்று பூமாதேவி வந்து என்னிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது நான் கேட்டேன், நான் ஒரு காலத்தில் கேட்பேன், எனக்கு 12 அங்குலம் இட வேண்டும். எதற்காக 12 அங்குலம் கேட்டது தெரியுமா? ஒரு மண்ணினுடைய சிரசானது 12 அங்குலம், கழுத்து வரைக்கும் பார்த்தா 12 அங்குலம். அதனால ஒரு காலத்தில் கேட்பேன், அந்த 12 அங்குலம் மட்டும் எனக்கு இடவுடன் கேட்டேன். அதன் பிரகாரம் கர்ணனானவன் ஆகவாசம் விட்டான். உன் கழுத்துக்கு நாசிக்கும் பார்வுக்கும் நடுவில் கழுத்திற்கு விட்டான். தேர்வாட்டியா வந்த சல்லி என்னுடைய பிரகாரம் விடுத்திருந்தால் உன் தலை போயிட்டு போ. அப்படியா? ஆமா. இதெல்லாம் நான் செய்த சூதினால் உன் சிலோரத்தின முடியோட இடம் கேட்டபடியால் உனக்கு இடம் கொடுத்தால் ரதத்தை அழித்திய உடனே என் கட்டவிரினால் பூமியை அழுத்தி ரதமானது கீழே இறங்கி உன் சிலோரத்தின முடியோட போய்விட்டது. அப்ப தலைக்கு வந்து இப்ப சொல்றாங்க தலைமையில போயிட்டு. ஆமா, சமம் முடிஞ்சது. அப்புறம் நீ போக வேலை இருக்குது. ஆமா, நாகம் போய்விட்டதில் நான் பயப்பட கிடையாது. ஒரு காலத்திலே பரசுராமரிடத்தை சென்று நான் பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்பித்திருக்கிறேன். பிரம்மாஸ்திரம் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த மந்திர உபதேசம் செய்து பிரம்மாஸ்திரத்தை விட்டதை உண்டானால் எப்படியா பாட்டிகளும் இருந்து போயிடும். இப்ப அவர் அதை விட்டு இருக்கிற மாதிரி எந்த வழிக்கு போன பிராமணருக்கு வழித்துல போன. ஏன் தெரியுமா? ஒரு காலத்திலே பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் போர் செய்து
போர் நடந்தது. அந்த போர் மிகுந்த வெற்றி தோல்வி இல்லாம 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. அந்த அம்பியம்பாளைய பேச்சை கேட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. அப்ப சண்டை போட்ட உடனடியாகவே என்னிடத்துல நேருக்கு நேர் தோல் கொடுத்து சண்டை செய்கிறாயே, இன்று முதல் கொண்டு ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு நான் கத்துக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நான் என்ன செய்தேன்,